நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் வாசகங்கள். தொழுகையில் சனா, அத்தஹியாத்து இன்னும் நிறைய ஓதுறோம். அதோட அர்த்தங்களை இப்போ நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் சனா ஓதுவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. யா அல்லாஹ், நீ மிக தூய்மையானவன். உனது புகழை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உனது திருப்பெயர் மகிமை வாய்ந்தது. உனது மாண்பு உயர்ந்தது. வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. பிறகு அத்தஹியாத்து கடைசி இருப்பில் அத்தஹியாத்து ஓதுவோம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்வையிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சொல்லாலும் உடலாலும் பொருளாலும் செய்கின்ற வணக்கமும் காணிக்கையும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நபியே, தங்களின் மீது சலாமும் அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் உண்டாவதாக. நம் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாவதாக. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். பின்னர் ஸலவாத்து ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நீர் அருள் புரிவாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் புரிந்தது போல் அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத்து செய்தது போல் பரக்கத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். பிறகு ஸலவாத்திற்கு பிறகு ஓத வேண்டிய துஆ மஅசூரா. அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரம் வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரதம் மின் இன்டிக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். யா அல்லாஹ், எனக்கு நானே அதிகமான தீங்குகளை செய்து கொண்டேன். உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவர் வேறு யாரும் இல்லை. எனவே என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக. நீயே மன்னிப்பவனாகவும் கிருபை செய்வனாகவும் இருக்கின்றாய். பிறகு ஓதும் துவா. அல்லாஹும்ம ஃபிர்லி வலிவாலிடைய வல் உஸ்தாதில் வல் ஜமீயில் மோமினீன வல் மோமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி அல் அஹ்யாயி மின்ஹும் வல் அம்வாத்தி இன்னக முஜீபுத் தஅவதி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக. என் பெற்றோர்களையும் என் ஆசிரியர்களையும் ஈமான் கொண்ட ஆண்களையும் பெண்களையும் முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் அவர்களில் உயிரோடு இருப்பவர்களையும் மரணம் அடைந்தவர்களையும் மன்னித்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளுக்கு பதில் தருபவனாக இருக்கின்றாய். கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளனே, உன்னுடைய கிருபையை கொண்டு வேண்டுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.